Hi dears, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம உடம்புல சுத்தமா ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவலை உடனே அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது நீங்க வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒன்று அல்லது 2 தடவை சாப்பிட்டதுமே உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது ஆட்டோட மண்ணீரல் கறிக்கடையில் சுவரொட்டின்னு கேட்டோம்னா தருவாங்க. முன்ன உள்ள காலத்துலலாம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இதை சமைச்சு தருவாங்க. உடம்பு கொஞ்சம் தெம்பாகிடும். நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். இல்லைனா ரத்த சோகை வரும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், அதனால பலவிதமான நோய்களும் வரும். ஸோ ஹீமோகுளோபின் லெவல் குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த சுவரொட்டி ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இந்த சுவரொட்டியில் இருக்கக்கூடிய மேலே இந்த மாதிரி தோல் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை நம்ம உரிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி கைகளால் உரிக்கும் போதே ரொம்ப ஈஸியாக வந்துடும். 2 சுவரொட்டியையும் இது போல் உரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கத்தி வச்சு ப்ளஸ் மாதிரி கீரல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலேயும் நடுவுலையும் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கீரல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய மசாலா உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னதான் ஆரோக்கியமான பொருளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தால் தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அப்போ தான் நமக்கு தேவையான சத்தும் கிடைக்கும். ஸோ நம்ம எடுத்துருந்த 2 சுவரொட்டியுமே இந்த மாதிரி கீரல் போட்டாச்சு. கீரல் போட்டு வச்சுருக்கிறத நம்ம மசாலா மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். 2துலேயுமே மேலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அளவுகள்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக போடணும்னு இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா இதுக்கு இவ்வளோ போடலாம் அப்படின்னு, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் 2துலேயுமே கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதே மாதிரி மேலே கொஞ்சமாக மிளகு பொடி, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம 2துலேயுமே போட்டுக்கலாம். மசாலா பொடியை 2துலேயுமே தனித்தனியாக போட்டிருக்கனால எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உள்ளுக்குள்ளலாம் அந்த கீரலெல்லாம் போகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கீழே உதிர்ந்த மசாலா பொடியை திரும்பவும் நல்லா டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த மாதிரி பின்பக்கம் முன்பக்கம் உள்ளுக்குள்ளே எல்லாத்துலேயுமே பட்டிருக்கு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம இன்னொரு சுவரொட்டி இருக்கு இல்லையா, அதையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2த்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20-30 நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுவரொட்டியை தவா மேலே வச்சிடலாம். தவாவில் வச்சு சூடாகும் போதே பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி மேலே எழும்பி வரும். இது வேக ஆரம்பிக்கும் போதே இதிலிருந்து தண்ணி வெளியாகும். இந்த தண்ணி வெளியாகுது இல்லையா, அது நல்லா வத்தி வரும்போது இது நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இது ஒரு முறை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 3-4 முறை நம்ம நல்லா வறுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரும். இது நம்ம இந்த மாதிரியும் வறுக்கலாம், அல்லது லைட்டாக தண்ணியில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி வறுக்கலாம். இப்போ நான் இதை அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இதிலிருந்து ஒரு மாதிரி லிக்விடாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வரதெல்லாம் நிற்கும் பொழுது இது நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அழுத்தம் கொடுத்தோன்னா சீக்கிரமாக வெந்து வரும். அதனால் இதுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்கிற ஏதாவது பொருளை மேலே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அழுத்தத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இஞ்சி பூண்டெல்லாம் இடிப்போம் இல்லையா, அந்த கல் எடுத்து மேலே வச்சுருக்கேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நல்லா சூப்பராகவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இது வறுக்கும்பொழுது சிம்மிலையோ அல்லது மிதமான தீயிலையோ வச்சு வறுத்துக்கோங்க. ஹையில் வச்சு வறுத்திங்கன்னா தேஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஒன்ஸ் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப ஆரோக்கியமான இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.